மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள் வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும் தாயின் பாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பொழுது பேசிய கணவனையும் தோல்வியில் சுமந்த தந்தையையும் தேச விடுதலைக்காய் அர்ப்பணித்த அந்த பெரும் தியாகிகளின் பிள்ளைகளை நினைவு கூற நாங்கள் தயாராகின்றோம். தமிழீழம் என்கின்ற ஒரு சத்திய லட்சியத்திற்காய் தங்கள் இன்னுயிர்களை ஈந்த பிள்ளைகளை நினைத்து பார்க்கின்றோம். வளர்வான், வளர்ந்து ஆளாவான், ஆளாகி என்னை பார்த்தான் என்று காத்திருந்த வேளை தாயின் பெயர் சொல்லாது, தந்தையின் பெயர் சொல்லாது, தான் நினைத்துக் கொண்ட துணைவியின் பெயர் உச்சரிக்காது, தன் பிள்ளைகளை தானும் சொல்லாது, புலிகளின் தாகம் தமிழக தாயகம் என்று சொல்லி தங்கள் உயிர் பொருள் ஆவிய அனைத்தையும் இந்த மண்ணுக்கு அந்த இளவர்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது வந்திருக்கின்ற தாய்மாரும் வருகை தந்து கொண்டிருக்கின்ற தாய்மாரும் தன் கண்ணெதிரே தன் பிள்ளைகளை காண விளைகிறார்கள். ஒரு நேரம் எழுந்து என்னை பார்த்தாரா, என்னை ஒரு தடவை அம்மா என்று கூப்பிட்டு விட மாட்டானா என்று இயங்குகின்ற தாய் கடந்த இத்தனை ஆண்டுகள் கொண்டுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். ஒரு குடும்பத்திலிருந்து பல தீபங்களுக்கு முன்னாலே உங்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது ஏனைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விளக்கேற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது என்பதை தங்களின் தயவான கவனத்திற்கு தருகின்றோம். துள்ளே வந்து கனவாகி நிற்பவர் வெல்லும் காலம் வரை எங்களுக்கு காவல் நிற்பவர் பூவெடுத்து போடு அந்த பாடலினை பாடு பூவெடுத்து போடு அந்த பாடலினை பாடு காவியத்து நாயகரின் கல்லறைகள் மீது மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள் வண்ணமலர் தூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும். நாங்கள் வாழ்கின்றோம் அந்த துயரங்களை சுமந்த
அந்த பிள்ளைகளின் தாய் தந்தையர்கள் தன்னுடைய ஆசை கணவனின் மாலையிட்ட அந்த நினைவுகளை சுமந்தபடி மனைவியர் தங்கள் தோள் மீது ஏற்றி விளையாடிய தன்னுடைய தந்தைகளை நினைத்தபடி பிள்ளைகள் தங்களுடைய உற்றார் உரித்துடையோர்கள் என்று கூடியிருந்து அழுது தீர்த்து அந்த பிள்ளைகளின் சத்திய லட்சியத்தை எங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ளுகின்ற அந்த நட்பொழுதிற்காக நாங்கள் இங்கே கூடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளை சரியாக 5:33 அந்த நட்பொழுதுக்காக இந்த மண் மழையில் நனைந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் பெருமழை ஒன்று பெய்யும் என்கின்ற பொழுதிலும் இந்த மண்ணை முத்தமிட்ட அந்த இளவல்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது இது அன்புக்குரியவர்களே, தமிழீழம் என்கின்ற உயரிய சித்தாந்தத்தை அடைந்து கொள்வதற்காக தங்களுடைய வாலிபத்தின் வசந்தங்களை துறந்த பிள்ளைகளை நாங்கள் நினைவு கொள்கின்றோம். ஒரு கூட்டுக்குள் பிறந்து மகிழ்ந்து வளர்ந்து ஆளாகும் என்று பார்த்திருந்த பிள்ளையை வித்துடலாக கொண்டு வந்த பொழுது கைகளினால் பூக்களையும் மண்களையும் சொரிந்து இந்த மண்ணின் மடியில் அந்த பிள்ளைகளை துயில விட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, எங்கள் பிள்ளைகளை முகங்காணுகின்ற நேரம் நெருங்கி வருகிறது. 5:40 6:20 வரை இந்த வளாகத்திலே செல்ஃபி சுயபடங்கள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளும் நேரம் இது. எங்களுடைய பிள்ளைகளில் உயர்ந்த கௌரவத்தை வழங்கும் முகமாக அந்த இப்பொழுது பகுதிகளிலே இருக்கின்றவர்கள் தயவு செய்து சற்று விலகி செல்லுங்கள். வலயங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள். அந்த சுடர்களை கொடுத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தங்களுடைய பிள்ளைகளின் திருமுகம் காண்பதற்காக எல்லா மாவீரர்களுடைய பெற்றோர்களும் தங்களுடைய கணவனின் திருமுகம் காண்பதற்காக மாவீரர்களுடைய துணைவியர்களும் இதுவரை காலமும் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று ஈழத்தாவை கையில் கொண்ட அத்தனை மாவீரர்களையும் நினைவு கூர்ந்து அகழ்வாக்கம் செய்வோம்.
தாயகமாம் தமிழீழத்தை வன்முறையாளர்களிடமிருந்து மீட்டெடுத்து இழந்துவிட்ட இளமையையும் இனத்தின் மதிப்பையும் நிலைநாட்ட தமிழீழ தேசிய தலைவர் மேலதிக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தலைமையை ஏற்றிருந்து புரிந்து சென்று களமாடி வீரச்சாவை தழுவிக் கொண்ட அத்தனை மாவீரர்களை நினைவு கூர்ந்து இப்பொழுது பொதுச்சூழலை ஏற்றி வைக்கப்படுகிறது. பொதுச்சூழலை ஏற்றி வைக்குமாறு தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் கூனாபானா தமிழ்ச்செல்வர் அவர்களை சகோதரனும் தமிழீழ அரசியல் துறையின் மூத்த போராளியுமான கூனாபானா மூர்த்தி அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.